உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைய உலகம் ஓர் அவசர உலகம். ஓடி ஓடி உழைத்தால்தான் பிழைக்க முடியும் என்று எண்ணும் மாய உலகம். உணவுக்காக உழைப்பது, உழைப்பதற்காக உண்ணுவது என்று மாறி மாறி மக்கள் மாய்ந்து கொண்டிருக்கும் காலம். இந்த காலகட்டத்தில் கடுந்தவம் புரிய கால அவகாசம் ஏது? கடுந்தவம் புரிந்தால் கடவுளை கண்டுவிடலாம் என்பது போல் ஆசை காட்டி உங்கள் காலத்தையும் காசையும் உழைப்பையும் வீணாக்க தயங்காத ஆன்மீக வணிகர்கள் பெருகிவிட்டனர். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்கிறது தமிழ் திருமறையாகிய திருக்குறள். தானே காணாத ஒரு மெய்ப்பொருளை எப்படி இன்னொருவனுக்கு காட்ட முடியும்? கண் பார்வையற்றவர்கள் யானையை காட்டிய கதையைப் போல ஆளுக்கொரு விதமாய் விலக்கிவிட்டு போய்விடுவார்கள். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவாரில்லை. உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கினால் கண்ணாடி போலே கலந்து நின்றானே என்கிறது திருமூல தெய்வம். 8000 ஆண்டுகள் யோக சாதனை புரிந்தாலும் காண முடியாத கடவுளை இத்தனை நெருக்கடியான வாழ்க்கைக்கிடையே என்ன சாதனை செய்து காண்பது? காட்டுவித்தால் யாரு வருவர் காணாதாரே என்றது போல் ஏற்கனவே கண்டு உணர்ந்த தவசிகள் கருணை கொண்டு காண வைத்தால் மட்டுமே நம்மால் காண முடியும். முற்றும் பெற்ற மகான்களை இறுக்கி பிடித்து கொள்வதை தவிர வேறு பக்கம் இருப்பதாய் நமக்கு தோன்றவில்லை. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று இரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்று இரு, பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று இரு, நடு நீங்காமலேயே நமக்கு இட்டபடி என்றென்று இரு, மனமே உனக்கு உபதேசம் இதே என்றே பட்டினத்தார் பெருமான் கூறியது போல் இறைவன் ஒருவனே, இந்த லயத்திலேயே இருங்கள். உலகின் பிற செல்வம் அனைத்தும் வரும் போகும், அவை நிலையானதல்ல. எனவே வந்தபோது ஆடவும் வேண்டாம், போனவுடன் அளவும் வேண்டாம். பசித்தோர் முகத்தை பார்த்தால் பசி ஆற்ற முயற்சி செய்ய வேண்டும். அறநூல்களும் நல்ல நண்பர்களுமே உயர்ந்த செல்வம் என பேணி பயன்படுத்த வேண்டும். விருப்பு வெறுப்புகளுக்குள் சிக்காமல் மனதை நடுநிலையில் வைத்திருந்தால் குருநாதருக்கு நம் நடுநாடியை திறப்பது எளிதாகும். இந்த உபதேசத்தை உள்வாங்கி வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். ஓம் சிவவாக்கிய பெருமான் திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம்.